Hi students, welcome to Learning Space in Tamil. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா NMS Trustee NTSC எக்ஸாம்ல கேட்கக்கூடிய டைஸ் அதாவது பகடை டாபிக் தான் பார்க்க போறோம். நீங்க பாம்பு கட்டம் இல்லனா ஸ்னேக் அண்ட் லேடர் விளையாண்டுருப்பீங்க. ஓகேயா, அதுல நம்ம ஒன்று உருட்டுவோம். அதில் 6 சைடு இருக்கும். அதை உருட்டும் போது நம்மளுக்கு 1 கிடைக்கா 2 கிடைக்கான்னு பார்ப்போம். ஓகேயா, இதை வச்சு தான் இன்னைக்கு சம்ஸ் பார்க்க போறோம். இந்த டாபிக் நார்மலா NMS Trustee NTSC இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாம நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபியூச்சர்ல எழுதுறதா இருந்தாலும் இந்த டாபிக் கண்டிப்பா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைஸ்ல மொத்தமா 2 டைப் இருக்கு. என்ன டைப்லாம்னா ஜெனரல் டைஸ்னு ஒரு டைப், ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேயா, ஜெனரல் டைஸ் அப்படின்னா என்ன ஆகும்னா சம் ஆஃப் த அட்ஜசன்ட் சைடு 7 இருக்கும். ஓகேயா, அட்ஜசன்ட் சைடுனா என்னது, அடுத்தடுத்த பக்கம். இப்போ 6ஓட அடுத்த பக்கம் என்ன வரும், 3. அதே மாதிரி 6ஓட அடுத்த பக்கம் என்ன வரும், 1. 6 பக்கத்துல என்னெல்லாம் இருக்கோ அதுதான் அடுத்தடுத்த பக்கம், இல்லைன்னா அட்ஜசன்ட் சைடு சொல்லுவோம். ஓகேயா, இதோட ஏதாவது ஒரு 2ஓட கூடுதல் என்னதான் இருக்கும்னா 7ஆ இருக்கும். ஓகேயா, இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள், 6 + 1 7. என்ன டைப், ஜெனரல் டைஸ் டைப். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டைஸ். ஜெனரல் டைஸா இல்லைனாலே அது என்ன டைப் தானா, ஸ்டாண்டர்ட் டைஸா தான் இருக்கும். ஓகேயா, இப்போ அட்ஜசன்ட் சைடை நம்ம ஆட் பண்ண போறோம். 4 + 2 என்ன வரும், 6 வரும். இங்க 4 + 1 என்ன வரும், 5 வரும். ரெண்டுக்குமே ஆன்சர் 7 எதுவுமே வரல, ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேயா, இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக்ல டைஸ் ஃபர்ஸ்ட் என்ன டைப்னு கண்டுபிடிக்க போறோம். ஜெனரல் டைஸ்னா ஒரு மெத்தடா இருக்கும், ஸ்டாண்டர்ட் டைஸ்னா ஒரு மெத்தடா நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டைஸை பத்தி பார்க்கலாம். ஓகேயா, நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்டாண்டர்ட் டைஸ்னா என்னது, சம் ஆஃப் ஆப்போசிட் சைடு 7ஆ இருக்கும். ஓகே, அதாவது எதிர் பக்கங்களோட கூடுதல் என்னதான் இருக்கும், 7ஆ இருக்கும். ஓகேயா, இப்போ இங்க பாருங்க, அப்போ ஈஸியா கண்டுபிடிக்கலாமா. 4ஓட எதிர்பக்கம் என்ன வரும், 4 இருக்கு. ஓகேயா, கூடுதல் என்ன வரணும், 7 வரணும். ஓகே, அப்போ இதோட எதிர்பக்கம் என்னதான் இருக்கும், 4. எதை ஆட் பண்ண 7 கிடைக்கும், 3. ஓகே, 4 + 3 = 7. அப்போ 4ஓட எதிர்பக்கம் என்னது, 3. அதே மாதிரி ரிமைனிங் எல்லாமே கண்டுபிடிக்கலாமா. இப்போ 1ஓட எதிர்பக்கம் என்ன வரும், 1 கூட எதை ஆட் பண்ணா 7 கிடைக்கும் பார்க்கலாம், 6. ஓகே, அப்போ 1ஓட எதிர்பக்கம் என்னது, 6. ஓகே, நெக்ஸ்ட் 2. 2வை எதை ஆட் பண்ணா 7 கிடைக்கும், 5. 2ஓட எதிர்பக்கம் என்னது, 5. ஃபர்ஸ்ட் என்ன டைஸ்னு பாருங்க. ஸ்டாண்டர்ட் டைஸ்னா இந்த ஒரே ஒரு மெத்தட் தான். ஜெனரல் டைஸ்க்கு ஒரு 2 டைப் இருக்கு, நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேயா, ஜெனரல் டைஸ்ல 2 டைப் இருக்குன்னு சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாம். ஓகேயா, ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா 2 டைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேயா, 2 டைஸ்ல 2 நம்பர்ஸ் சேமா இருக்கும். ஓகே, எந்த இடத்துலனாலும் இருக்கலாம். 2 டைஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பர் எந்தெந்த பிளேஸ்லனாலும் இருக்கலாம். ஆனா 2 நம்பர் சேமா இருக்கும். ஓகே, இப்படி சேமா இருக்கும்போது நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ரிமைனிங் உள்ளதை கேட்பாங்க. ஓகேயா, 1இன் எதிர்பக்கம் என்ன வரும்னா இதுல ரிமைனிங்கா இருக்கிறதா ஆன்சரா வரும். ஓகேயா, 3. ஓகே, 1ஓட ஆப்போசிட் சைடு என்ன வரும், 3. அதே மாதிரி 3ஓட ஆப்போசிட் சைடு என்ன வரும்னா 1. அப்படியே மாறி வரும். ஓகேயா, 2 சைடு சேமா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா ரிமைனிங்ல என்னெல்லாம் இருக்கோ அந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா, நெக்ஸ்ட் டைப் 2ல பாருங்க, இதுல ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் சேமா இருக்கும். இங்க பாருங்க 3 மட்டும் சேமா இருக்கா. இந்த டைப்ல எல்லா நம்பர்ஸோட எதிர்பக்கமும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேயா, உங்களுக்கு சம்ஸ்ல 2 டைஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா 3 டைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேயா, மேக்ஸிமம் 3 டைஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல நம்ம ஆன்சர் செக் பண்ணும்போது நீங்க எப்படிப்பட்ட டைஸ் சூஸ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் சேமா இருக்கிற மாதிரி உள்ள டைஸை மட்டும் சூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த நம்பர் கேட்டாலுமே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா, இப்போ இதுல எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னா இங்க 3 இருக்கா, இங்கேயும் 3 இருக்கா, எந்த நம்பர் சேமா இருக்கோ அதுல இருந்து அப்படியே கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுங்க. ஓகேயா, 3 இருக்கு, நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 5, நெக்ஸ்ட் நம்பர் 2. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டைப்ஸ்ல பாருங்க 3 இருக்கு,
நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு கிளாக் வைஸ்ல 1 நெக்ஸ்ட் வந்து 6 ஓகே இப்போ 5 ஓட எதிர்பக்கம் இல்லனா 5 ஓட ஆப்போசிட் நம்பர் என்னன்னா 1 ஓகே அதே மாதிரி 2 ஓட எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடு என்னன்னா 6 ஓகேயா 3 ஓட ஆப்போசிட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த எதுலயுமே இல்லாத நம்பரா பாருங்க ஓகேயா 1 2 இருக்கு 3 இருக்கு அப்போ 3 ஓட ஆப்போசிட் நம்பர் வந்து கண்டிப்பா 4 ஆ தான் இருக்கும் 5 6 ஏன்னா ஏதாவது ஒரு நம்பருக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு வைங்களேன் அந்த நம்பர் வந்து வேற எந்த நம்பருக்குமே ஆப்போசிட்டா இருக்காது ஓகேயா இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டா நீங்க மட்டும் தான் இருப்பீங்க வேற யாராவது இருப்பாங்களா இல்ல அதே மெத்தட் தான் இங்கேயும் ஓகேயா இதுதான் டாபிக் இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இனி ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா which number opposite to 1 ஃபர்ஸ்ட் இந்த டைப்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா இல்லனா ஜெனரல் டைப்பான்னு பார்க்க போறோம் ஓகேயா இங்க பாருங்க 5 + 2 என்ன வருது 7 வருது அப்ப இது என்ன டைப் ஜெனரல் டைப் தான் ஓகேயா ஒரு 3 டைப்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா அந்த ஒரு டைப்ஸே தான் ரிப்பீட் ஆகி வருதுன்னு அர்த்தம் ஓகேயா ஒரு டைப்ஸை ஒரு நேரம் போடும்போது இப்படி கிடைக்குது அடுத்த நேரம் போடும்போது இந்த மெத்தட்ல கிடைக்குது இதைத்தான் ஒரு டைப்ஸை தான் அப்படியே சொல்லியிருப்பாங்க அப்போ ஒரு டைப்ஸ் வந்து ஜெனரல் மெத்தட்னா அப்ப எல்லா டைப்ஸுமே வந்து என்னதான் ஜெனரல் மெத்தட் தான் சம் சால்வ் பண்ணலாம் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் இருக்கிற டைப்ஸா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேயா இங்க பார்க்கலாமா இங்க 5 2 இருக்கு இங்க 5 2 இருக்கு செக் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் பாருங்க 3 இங்க இருக்கு நெக்ஸ்ட் 3 இங்க இருக்கு ஓகேயா ஆன்சர் செக் பண்ணலாமா இதோட கிளாக் வைஸ் ஓகேயா 3 ஓட கிளாக் வைஸ் என்ன இருக்கு 2 5 ஓகே நெக்ஸ்ட் 3 ஓட கிளாக் வைஸ் என்ன இருக்கு 6 1 ஓகே அப்போ 2 ஓட ஆப்போசிட் நம்பர் 6 1 ஓட ஆப்போசிட் நம்பர் 5 ஓகே क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க 1 ஓட ஆப்போசிட் நம்பர் ஆன்சர் என்ன வரும் 5 ஓகே சப்போஸ் 3 ஓட ஆப்போசிட் நம்பர் என்னன்னு கேட்டாங்க என்ன வரும் ஆல்ரெடி 1 2 3 இருக்கு அப்ப ஆன்சர் 4 இதுதான் ஆன்சர் இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல 8th 9th 10th யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ